ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் டிவி ஷோஸ் மூவிஸ் பார்க்குறதுக்காக கூகுள் டிவி ஆப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூகுள் டிவி ஆப்பில் நம்மளால் சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் நமக்கு தேவையான மூவிஸ் டிவி ஷோஸை சர்ச் பண்ணி அதை பார்த்துக்கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த இடத்துல இந்த மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ணியுமே சர்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு டைப் பண்ணுறதுல எந்த இஷ்யூவுமே இல்லை. ஆனால் அந்த மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் உங்களால் பண்ண முடியலை. ஸோ அந்த ஐக்கனை கிளிக் பண்ணாலுமே வாய்ஸ் சர்ச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வாய்ஸ் டைப்பிங் கூகுள் டிவி ஆப்பில் ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐக்கனையுமே கிளிக் பண்ணி மைக்ரோஃபோன் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல உங்கள் மொபைலில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இதில் கூகுள் டிவி அப்படின்ற ஆப்புமே இந்த இடத்துல காட்டும். ஸோ அதையுமே நீங்கள் இதில் தேடி கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இருக்குது கூகுள் டிவி. ஸோ இந்த கூகுள் டிவிக்கு இந்த மைக்ரோஃபோன் பெர்மிஷன் டிசபிளில் இருக்குது. இப்படி டிசபிளாக இருக்குமா இருந்தாலுமே மைக்ரோஃபோன் டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் கூகுள் டிவி ஆப்பில் மைக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ் சர்ச் பண்ண முடியாது. ஸோ வாய்ஸ் டைப்பிங் உங்களால் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு முறுக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஆப் மேனேஜ்மெண்ட் உள்ளுக்கு போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் கூகுள் டிவி அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி கூகுள் டிவி ஆப்பை நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி இதில் மைக்ரோஃபோனுக்கு எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டுமே திரும்ப நீங்கள் கூகுள் டிவி ஆப்பை ஓப்பன் பண்ணி வாய்ஸ் சர்ச் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி சம்டைம்ஸ் வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியாத இஷ்யூ இப்படி பெர்மிஷன்ஸை எனேபிள் பண்ணுறதுனால கூட நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் மைக் ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்துச்சாலுமே இப்படி கூகுள் டிவி ஆப்பில் இந்த வாய்ஸ் சர்ச் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப கூகுள் டிவி ஆப்பை ஓப்பன் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் வாய்ஸ் டைப்பிங்கில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.